ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளி தொக்கு யார் வேணாலும் ஈஸியாக செய்ய முடியும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். ப்ளஸ் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமா ரைஸ் எல்லாத்துக்கூடவும் சூப்பராக போகும். ஒரு அவசரமாக நம்ம குழம்பு வைக்க முடியாத சூழ்நிலையில் கூட நம்ம இது இருந்ததுன்னா நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். பேச்சுலராக இருக்கிறவங்க நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இட்லி அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நீங்கள் டூர்லாம் போகிறீங்கன்னா கூட இதை செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். சோஷியல் மீடியாலையும் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி தான் இதுக்கு நல்லா இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணுறது ரஃப்பாக கூட சாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மேல் பக்கம் அந்த காம்பு பகுதி நமக்கு தேவையில்லை. அதை கட் பண்ணி போட்டுட்டு மிச்சத்தை ரஃப்பாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி நல்ல பழுத்த தக்காளி தான் தொக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். தொக்கு நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு கெடாமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி, அதை சேர்த்துடலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த தக்காளி நல்லா மசியிற அளவுக்கு இதை வதக்கி விட போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் இதில் ஒரு 3லேருந்து 4 போல் காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா சுத்தமான புளியை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி பேஸ்ட்டோ புளி தண்ணியோ சேர்க்க போகிறதில்ல. இப்படியே புளியை இந்த தக்காளி கூடவே போட்டு வதக்க போகிறோம் இந்த எண்ணெயிலேயே. இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி மசிஞ்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறதுனால கொஞ்சமாவது தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டு போயிடும் தொக்கு. அதனால தான். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி பியூரி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ அடுத்து தான் மறுபடியும் நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் மறுபடியும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போடுறேன். 5லேருந்து 6 கூட இருக்கும். அந்த அளவுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காக உளுந்து மட்டும் போட்டால் போதும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கருவேப்பிலையில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு முழுசாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தட்டி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா அந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணி விடுங்க.
நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி பியூரியை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம காரப்பொடி சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். புளிப்புக்கு தகுந்த காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறமா உப்பு சேர்க்கணும். உப்பு அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் இந்த கரண்டியில். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போது அந்த பொடியோட பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான பொருள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்ச வெந்தய பொடி. வெந்தயத்தை வந்து நல்லா இளஞ்சூட்டில் வறுத்துட்டு நல்லா அரைச்சிருங்க. அதை வந்து ஒரு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது ரெண்டும் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அவசியம் சேர்த்துக்கணும். இப்போது கடைசியாக நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தூள் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை வந்து லைட்டாக கிரேட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம சேர்த்துருக்கிற புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். ஓவர் புளிப்பாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் இதை போடும்போது நல்லா பேலன்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்து கூடவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஊறுகாயாக பண்ணுறீங்க இல்லைங்களா, அதை விட இந்த மாதிரி தொக்கு நல்லாயிருக்கும். சாதத்தோடு அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக பண்ணினீங்க அப்படின்னா 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். ஸோ இதில் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ தக்காளி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்கு, கெடாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பல்க் குவான்டிட்டி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபீஸுமே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. இதில் வந்து இதை ஆட் பண்ணலாம், இதை ஆட் பண்ணக்கூடாது, இது வந்து சூப்பராக வந்திருக்கு, வரல அப்படின்னு எல்லாமே சொல்கிறீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அது மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.